15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து போதும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை நீங்க ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ரொம்ப பொம்முன்னு போற மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா வீழ்ப்பு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நம்ம உயிர்த்தெழுதல் வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். பாருங்க, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஸ்தோத்திரம், 6 விதமான ஆட்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். கேபாவுக்கு தரிசனமானார், 12 பேருக்கு தரிசனமானார், 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். அப்புறம் யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். எல்லாருக்கு பிறகு அகால பிறவி போன்ற எனக்கு சொல்றார், பவுலுக்கு தரிசனமானார். 6 விதமான ஆட்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார் சொன்னேன். அதுல 3 பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது கேபா. கேபானா பவுல். பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமானார். பேதுரு, கேபானா பேதுரு. பேதுருக்கு என்ன பண்ணார்னா தரிசனமானார். 2வது யாக்கோபுக்கு என்ன பண்ணாரா தரிசனமானார். யாக்கோபு யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் தம்பி. அவங்க தம்பிக்கு தரிசனமானார். அவள்னால அவன் எப்படி இருந்தான், அவிசுவாசியா இருந்தவன். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி எருசலேமில் அவனை தலைவனாய் மாத்தினார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. கடைசியா நம்ம பார்த்த 3வது ஆள் யாருன்னா, பவுலுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்றார், அவனுக்கு தரிசனமானார். பரம தரிசனம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ அந்த தரிசனத்தினாலே, அவங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானதுனால அவங்க வாழ்க்கையிலே சாதாரணமான வாழ்க்கை வல்லமையான வாழ்க்கையா மாறிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த நாள்ல நான் ஆண்டவர் சமூகத்துல கடந்த வேளைக்கிழமை நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீரென்று ஒரு தாட்ஸ் எனக்கு கிடைச்சது. என்னன்னா, அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், உயிர்த்தெழுதல் யாரெல்லாம் உயிர்த்தெழுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லி பல காரியம் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தவறான கண்ணோட்டம் உள்ள ஆட்களுக்காக தான் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் என்ன பண்ணாரு, எழுதினார். உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாரு, தவறான கண்ணோட்டம் உள்ள ஆளுக்கு தான் இந்த வார்த்தை என்ன பண்ணாரு, எழுதினார். தவறான ஆளுக்கு தான் என்ன பண்ணாரு, இந்த வார்த்தைய எழுதினார். ஆகினால்தான் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்காக தான், உயிர்த்தெழுதலை குறித்த தவறான நம்பிக்கை உள்ள ஆட்களுக்காக, உயிர்த்தெழுதல் குறித்து தவறான பேச்சு உள்ள ஆட்களுக்காக தான் இந்த வார்த்தை, இந்த அதிகாரத்தை எழுதினார். அதனாலதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து யாருக்கு தரிசனமானார், கேபாவுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், 12 பேருக்கு தரிசனமானார், 500 பேருக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், எல்லாவற்றுக்கு பின்பாக எனக்கே தரிசனமானார்.
நானே இந்த வார்த்தைகளை எழுதுகிறேன். நானே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுவே. அப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய பவுல் என்ன பண்றாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேசிவிட்டு அதற்கு இடையிலே சில காரியங்களை சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த உயிர்த்தெழுதலோடு கூட உயிர்த்தெழுதலை குறித்து தவறான கண்ணோட்டம் உள்ள காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல் ஸ்தோத்திரம் என்னன்னா இல்லைன்னு சொல்ற கூட்டம் இருந்தது. என்ன இருந்தது? இல்லை சொல்லுங்க, இல்லை நீங்க சொல்லுங்கப்பா. உயிர்த்தெழுதல் இல்லை என்ற கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்னன்னா உயிர்த்தெழுதலை நம்பாத கூட்டம். இந்த உலகத்தை நம்புற கூட்டத்தை குறித்து சொல்றாரு. மூணாவது பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத கூட்டம் இருந்தது. நாலாவது பாத்தீங்கன்னா தின்றதும் அப்புறம் சாப்பிடுறதும் குடிக்கிறது மட்டும்தான் இருக்கிற ஆட்கள். அந்த ஆட்களுக்கு அவங்க உயிர்த்தெழுதல் நம்பாதவங்க இந்த சாப்பிடுறது குடிக்கிறது மட்டும்தான் இருக்கிறவனா தான். அஞ்சாவது பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து தவறான பேச்சு உள்ளவர்களா இருந்தாங்க. எப்படிங்க? தவறான பேச்சு. 5 காரியத்தை இன்றைக்கு நான் உயிர்த்தெழுதலை குறித்து தவறான கண்ணோட்டம் என்ன அவங்க இருந்தது, அது தவறான கண்ணோட்டத்தை பவுல் நீக்கும்படியாக தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த இவ்வளவு பெரிய சத்தியத்தை 15ஆம் அதிகாரத்துல பெரிய ஒரு சத்தியம், அது பெரிய ஒரு சத்தியத்தை என்ன பண்ணாரு? எழுதினாரு. பெரிய ஒரு சத்தியத்தை எழுதினாரு. அல்லேலூயா. 5 விதமான கூட்டத்தார். ஒன்று என்னன்னா உயிர்த்தெழுதலை நம்பாதவன். இரண்டாவது இந்த உயிர்த்தெழுதல் நம்பி மறுமை குறித்து நம்பாதவன், இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதல் குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் உள்ளவன். நாலாவது பார்த்தீங்கன்னா புசிப்போம் குடிப்போம் சாவன்னு இருக்கிற வாழ்ற வாழ்க்கை, சாப்பாட்டுக்காகவே வாழ்றவன், அவனுக்கு இதை சொல்றாரு. அஞ்சாவது பார்த்தோம் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து எப்பயுமே தவறாவே பேசி கொண்டு இருக்கிற கூட்டத்தார். அல்லேலூயா. முதலாவது பாருங்க ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுங்க. 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றதான ஒரு கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. நான் சொன்ன 5 காரியம் ஒரே கூட்டத்தார் தான். பாத்தீங்கன்னா அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றதான கூட்டத்தாருக்கு தான் பவுல் இந்த பெரிய சத்தியத்தை எழுதுறாரு. நாங்க பார்த்தோம்பா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த ஆட்களுக்கு பவுல் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் இல்லை நீங்க சொல்றீங்களே, ஆனா அவன் கிறிஸ்தவன் தான். அவன் யாருங்க? சொல்லுங்க நல்லா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் இல்லை என்று சொன்னா என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. நல்ல கவனிச்சுங்க அருமையானவர்களே. முதலாவது அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாங்க பண்ற பிரசங்கமே வேஸ்ட்டுங்க.
நாங்க உங்களுக்கு கொடுக்கிற பிரசங்கம் வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை, அதுவே பலன் தராது, அதுவே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றா போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனையில மிக ஆராதனையில இன்னைக்கு எல்லா ஆராதனையில என்ன பிரசங்கம் பண்ணப்படுது? தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுது. அப்ப அந்த பிரசங்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த வார்த்தையே ஜீவனுள்ள வார்த்தையா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நாங்க பண்ற பிரசங்கம் ஒண்ணு கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது, அது ஒரு கிரியை நடக்காதான் இருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால். அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இரண்டாவது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்ம விசுவாசிக்கிறோம். பாத்தியா, இங்க பாருங்க, அல்லேலூயா. உயிர்த்தெழாவிட்டால் நீங்க விசுவாசிக்கிறீங்க பாரியா, பாத்தீங்க, அந்த விசுவாசமே வேணும். என்னது? நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரத்துல, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல சொல்ல வேண்டாம், எடுக்க வேண்டாம். அங்க பவுல் யாக்கோபு சொல்றாரு, உயிர் உள்ள விசுவாசத்தை குறித்து, கிரியுள்ள விசுவாசத்தை குறித்து சொல்றாரு. அப்போ அந்த கிரியுள்ள விசுவாசம் என்னன்னா, ஸ்தோத்திரம், மரித்து போன விசுவாசம் அல்ல, அது ஜீவனுள்ள விசுவாசம். அது என்னன்னா, அந்த விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறீங்கன்னா, உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த உயிருள்ள இயேசு தான் உன் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறார். உன் விசுவாசம் உயிருள்ளதா இருக்கிறது, செத்த விசுவாசமா இல்லாம, வீணான விசுவாசமா, விருதாவான விசுவாசமா இல்லாம ஜீவனுள்ளதா இருக்கிறது. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லுது. எடுத்து வேற யாருன்னா படிக்கணும் டக்குன்னு, வேற யாருன்னா படிங்க, வேற யாருன்னா படிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். மூணாவது என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத ஆட்களுக்கு பவுல் சொல்றது காரியம் என்னன்னா, மூணாவது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்னா உங்களுக்கு என்ன இருக்காது, நீங்க இன்னும் கூட உங்கள் பாவத்தில் தான் இருப்பீங்க, பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தி எல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அத்தோட போயிட்டு இருந்தார்னா கிறிஸ்துவம் இன்னைக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு ஜீவனுள்ள ரத்தம் சொல்லி நம்ம பேசுறோமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் அந்த ஜீவனுள்ள ரத்தம் நமக்கு இன்னைக்கு கூட சுத்திகரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு இருந்திருக்காது. அந்த முட்டாளுக்கு அதான் சொல்றாரு, ஏய் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு பாவ மன்னிப்பு பெற்று இருக்குன்னு அர்த்தம், காரணம் உயிர்த்தெழுதல் தாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சோத்ரா 15ஆம் வசனம் படிங்க. தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. நாலாவது என்ன தெரியுங்களா? எப்பா சபையில வந்து சாட்சி சொல்றியே, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாருன்னு மற்றவங்களுக்கு சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்து இந்த நன்மை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, இந்த சாட்சி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டா அந்த சாட்சி வீணா போயிட்டு இருக்கோம். அந்த சாட்சி எப்படியா இருக்கும்? பொய் சாட்சியா போயிட்டு இருக்கும், பொய் சாட்சியா இருக்கும்.
ஆண்டவரை குறித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றதான சாட்சி. ஆண்டவர் சொன்னார், நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லி. அந்த சாட்சி இயேசுக்கு, அந்த சாட்சி என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றதான சாட்சி. அந்த சாட்சி சாதாரணமானதல்ல. அந்த சாட்சி சொன்ன மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆனார்கள். அந்த சாட்சி சொல்லுதான் யாக்கோபு மரித்தார், ஸ்தேவான் மரித்தார், அல்லேலூயா, பேதுரு மரித்தார். அந்த சாட்சிக்காக மட்டும்தான். அப்ப அந்த சாட்சி நம்ம சொல்லப்படும் போது அந்த சாட்சி எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஜீவனுள்ளதா இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தழ விட்டால் நாங்க என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்றவங்களா இருப்போம். 16ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 5வது, மரித்தோர் உயிர் தழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. போதுமா? பாருங்க, மரித்தோர் உயிர் தழாவிட்டால் அப்படின்னா 2 ஆளை குறித்து சொல்லப்படும். மரித்தோர் உயிர் தழுதல், கிறிஸ்து உயிர் தழுதல். அப்படின்னா என்னன்னா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தழாவிட்டால் மரித்தோரின் உயிர் தழுதல் சொல்லுங்கப்பா இல்ல. இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஸ்தோத்திரம் யாருக்கு நடக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குன்னா அவர் உயிர்த்தெழுந்ததுதான் தான் நடக்கும். அவர் உயிர்த்தெழாவிட்டால், அவர் உயிர்த்தெழாத அவர் இன்னும் கூட கல்லறையில் இருக்கிறாருன்னா நாமும் சேர்த்து கல்லறையில் தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து வருகையே கிடையாது. அப்ப என்னன்னா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே நமக்கும் உயிர் தெழுதல் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உயிர் தெழுதல் இல்லை என்று சொன்னதான கூட்டத்திற்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார். என்ன? இயேசு கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நாங்க சொல்ற பிரசங்கம் வீணுப்பா. எப்படிங்க? நாங்க பிரசங்கம் பண்றோம் பாருங்க, அது வீணு. நாங்க சொல்ற நீங்க விசுவாசிக்கிறீங்களா, அந்த விசுவாசம் வீணா போயிடும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு என்ன பண்ணிருக்காது, பாவ மன்னிப்பு கிடைச்சி இருக்காது. இன்னும் கூட நம்முடைய பாவத்தில தான் இருந்து கொண்டு இருந்திருப்போம். என்னதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுதல் மூலமா தான் அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு என்னது, ஆமா அது உயிர் உள்ளதா இருக்கிறது. அப்புறம் என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி. நாம சாட்சி சொல்றோம், இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க நாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி. அப்படி சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்து உயிர் தழாதது நாம சொன்னோன்னு வச்சுங்க, அது பொய் சாட்சியா இருக்கும். அல்லது நாம் சபையில சொல்ற சாட்சி கூட அது பொய்யா இருக்கும். கடைசியா நாம் பார்த்தோம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தழாவது இருந்தால் எனக்கு என்ன இல்லை, மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லை. சொல்லுங்க, மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லை. ஆமா. 2வது காரியத்தை பாருங்க, டக்குன்னு கடந்து போகலாம். 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கத்தக்கவர்களா இருப்போம். 2வது ஆட்கள், அந்த கூட்டம் எப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தவறான கண்ணோட்டம் உள்ள கூட்டங்க என்னன்னா, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருந்தாங்க. அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வாழ்கிற மக்கள் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தா ஸ்தோத்திரம், எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்பீங்க. அப்படி அர்த்தம் என்ன? நீங்க இந்த உலகத்துக்காகவே நீ வாழ்ந்து, இதுக்காகவே நீ வாழ்ந்து மறிச்சுனா நீ பரிதவிக்க கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டியதாயிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலக பாத்தீங்கன்னா இம்மைக்கு மாத்திரமே, இம்மைக்கு மேல நம்பிக்கை உள்ளவர்கள் யாரு பாருங்க,
சங்கீதம் 17ஆம் சங்கீதம் டக்குன்னு கடந்து போகலாம். 17ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்று இருக்கிற உலக மக்களின் கைக்கும் போதுமா? படிங்க அப்படியே. உம்முடைய என்னை தப்புவியோ, அவர்கள் வயிற்றை உமது திரவத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த இம்மைக்கு நம்பிக்கை உள்ள மனுஷன் யாருன்னா உலக மக்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். யாருங்க இம்மைக்குரியங்க? யாருங்க? உலக மக்கள். நீங்களும் நானும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்களும் நானும் அந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்ல. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம உலகத்தாரவே போலவே இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துக்காகவே ஜீவிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இம்மைக்குரிய பொருளை குறித்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இம்மைக்குரிய சந்தோஷத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இம்மைக்குரிய சகல காரியங்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை இருக்குமானா இந்த உலகத்துக்கான வாழ்க்கை அல்ல, மறுமைக்குரிய வாழ்க்கை தான் வாழ்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையானது, அருமையானவர்களே, இந்த உலகத்துக்காக உலக வேஷத்தோடு கூட நம்ம வாழக்கூடாதப்பா. எப்படி வாழக்கூடாது? உலகத்தான போலவே வாழக்கூடாது. உலகத்தார் பல விதத்துல வாழ்றாங்க. அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க செய்கிற செயல், அவங்க முடி வெட்டுறது. இன்னைக்கு சபையில பாருங்க, விசுவாசிங்க போட்டா முக்கா பேண்ட், இல்லைன்னா யானை மாதிரி தடன்னு பேண்ட். வரும்போது ஒரு லேடிஸ் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகுது, பார்த்தீங்கன்னா அப்படியே பெருக்கின்னு போகுது. இருக்கிற என்னது இருக்கிற அந்த குப்பையெல்லாம் அள்ளுது. அது மாதிரி நம்ம நடந்து வரும்போது இருக்கிறதெல்லாம் ரோட்டை என்ன பண்ணிக்கிட்டு வரோம்? பெருகிட்டே வரோம். தொல்லன்னு போட்டு தொல்லன்னு போடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா டவுசர் மாதிரி போட்டுக்குன்னு உலகத்தான போல வாழ்றீங்க. ஏன்னா உனக்கு நியாயம் இருக்குதா? போட்டா ஒன்று ஃபுல்லா பிட்டிங் பட்டு அப்படியே டைல்ஸ் அப்படியே காட்டுறோம். அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணுது? ஏங்க என்னைக்கா இல்லைங்க, கவனிங்க. ஆண்களாவது பரவாயில்ல, பேண்ட் கிழிச்சு விட்டுன்னு பைத்தியமா திரிகிறானுங்க. இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா டைட் போட்டு டைட் பேண்ட். நான் உங்களுக்கு சொன்னது புரியுதா? உட்காரு. உங்களுக்கு சொன்னது புரியுதா? நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம்னா, பேண்ட் போட்டா டைட்டா போடுறோம், இல்லைன்னா முக்கா பேண்ட் போடுறோம், இல்லைன்னா அப்படியே என்ன பண்றோம், பெருகிட்டு போறோம். அழகா ரீசெண்டா அழகா போட்டுப்பார். உலகத்தான போலவே வாழாதீங்க. போட்டை அல்லேலூயா. போட்ட ஜாக்கெட் போட்டா இவ்வளவு தொலை, அப்படியே இவ்வளவு தெரியணும். அப்படியே அல்லேலூயா. எவ்வளவு தொலை கேள்விங்க கூட அப்படி இவ்வளவு தொலை தான் தைக்குதுங்க. நம்ம சபையில கிடையாது. சபையில கேள்விங்க இருக்கிறீங்களா? இல்ல யாருமே இல்லை கேள்விங்க. எல்லாரும் 80 வயசு 500. நான் நேற்று யோசிச்சிருந்தேன், 500 வயசு தான் யாருக்கு? நோவாவுக்கு 500 வயசு தான் பாதி. இப்போலாம் நீங்க 50 வயசு ஆகணும், நீங்க பாதியில் தான் இருக்கிறீங்க. 120 வயசு. அருமையானவர்களே, உலகத்தார் போடுற போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மண்டையா கொண்டையா வைக்கிற பாரு விசுவாசிங்க வர்றது வந்து சபையில வந்தா
என்ன போடணுமா, கொண்டை போடணுமா. இது பார்த்தீங்கன்னா அழகாக பிரித்து விட்டுக்கணும். மற்றவங்க அப்படியே பிரசங்கம் இது அப்படியே நடக்கும்போது உன்னுடைய முடி வந்து அவங்க மூக்கில் ஏறி அல்லேலியா சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணுறான், அச்சு பிச்சுங்கிறான். கொண்டையை போடுங்க. அல்லேலூயா. சபையில் வந்து அழகா என்ன பண்ண, கொண்டையை போட்டு அழகா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு வரீங்க, அழகா உட்காருங்க. டைட்டா போட்டுன்னு வராதிங்க பேண்ட்டை, முக்கா பேண்ட் போடாதீங்க, நான் பெருக்கிற மாதிரி போடாதீங்க, ரோடு பெருக்கிற மாதிரி பேண்ட்டை போடாதீங்க. அழகா உங்ககிட்ட அழகா பேண்ட் இருக்கு, உலகத்தான் போடுறா, நீ அதே மாதிரி போடுற. ஊழியர் ஐக்கியத்தில் ஒரு அம்மா வந்து எங்களுக்கு நம்ம சபைக்கு வர மனுச்சு, நீ வரையே வராத, ஏன்னா பண்ட பெருக்கிற மாதிரி பேண்ட் போட்டேன், அது இருக்கிறதே கபா கபான்னு இருக்குது. தவறா நீங்க தவறா நினைக்காதீங்க. நம்ம கிட்ட தான் சபை கத்துக்கணும், தவிர சபை வந்து உலகத்திலிருந்து கத்துக்கூடாது. போட்ட அழகா போடுங்க பேண்ட். அல்லேலூயா. நான் இப்படி இந்த காரியத்தை நான் நிச்சயமா யோசிப்பேன். நீங்க உலகத்துல பாருங்க, ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பேண்ட் போட்டு வச்சிருக்கிறான். நீங்க வெளிநாட்டு காரியத்தெல்லாம் பாருங்களேன், அவங்க கல்ச்சரா இருந்தாலும் நான் இப்படி யோசிக்கிற காரியம் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா டவுஸ் தான் போடுவாங்க, ஆண்கள் எதை தான் போடுவாங்க, பேண்ட் போடுவாங்க. பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை உலகத்தார போல நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி சொன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, அழகா என்ன பண்ணுங்க. இங்க பாருமா, ஒரு வாட்டி சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உனக்காக சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அழகா அழகா சொல்லுங்க, அழகா ட்ரெஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. போட்டு சும்மா வாரி 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 முகத்தை, ஐயோ உலகத்தான போலவே இருக்காதீங்கப்பா. நமக்கு கொடுத்திருந்த முகமே போதுங்கப்பா, நமக்கு இருந்த இந்த முகமே போதும். அல்ல ஒரு சகோதரியும் தெரியும், பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர அல்லேலூயா. ஆல்ரெடி அவங்க யார் வயசானவங்க தான், ஆனால் அவங்க கிட்ட போய் பார்த்தா அடி ஒரு மாதிரி. தவறாக நினைக்காதீங்க, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம. சொல்லுங்க, உலகத்தான போலவே வாழாதீங்க. சொல்லுங்க, இந்த உலகத்தை போலவே இல்லை. வேதம் சொல்லுது அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தின் மேல மட்டும் நீ நம்பிக்கை வச்சுக்கிட்டு, அல்லேலூயா, இந்த உலகத்தாக்காகவே நீ வாழ்ந்தினா இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக்கலாம். இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வச்சு இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. இம்மைக்கு மாத்திரம் நீ நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம உலகத்துல வரும்போது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தில் போகும்போது ஒன்னும் கொண்டு போக போறதில்லை. சொல்லுங்க, உலகத்தில் நான் ஒன்னும் ஆயத்திறந்து சொல்லுங்க, ஒன்றும் கொண்டு போக போறதில்லை, ஒன்று கொண்டு வந்ததில்லை. தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது எதையும் கொண்டு வரல, ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வந்தோம். எதை பண்ணோம்? அழுதுட்டு தான் வந்தோம். அழுதுட்டு வரோம், போகும்போது அழ வச்சுட்டு தான் போறோம். இதுதான் எது மனுஷனுக்கு. வேற எதனா எடுத்துன்னு போக முடியுமா? சொல்லுங்க, முடியாது. பாருங்க, பெரிய பெரிய பாருங்க, இன்னைக்கு உலகம் செத்து போனா கூட பணத்தை தோண்டி கற்பழிக்கிறாங்களா? அந்த பட்டதான உலகம் இது. அங்க கூட நம்மள ஆட்களை விட மாட்டானுங்க. அவ்வளவு மோசமான இந்த உலகம். நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஒண்ணு கொண்டு வந்தல, உலகத்துல முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த உலகத்துல எதை நம்ம சம்பாதிச்சாலும் எல்லாமே விட்டு போகணும். அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றான், நான் பயங்கர பிரயாசப்பட்டு சம்பாதிச்சேன், வேறொருத்தன் அதை என்ன பண்ண போறான், அனுபவிக்க போறான். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. பிரசங்கி சொல்றான். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த கடைசி அந்த 2வது பகுதி பாருங்க, அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் அடுத்த குறிப்பு போலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 6:17 18. இந்த உலகத்திலே
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பை உடைய சிந்தை உள்ளவர்களாக இராமல் ஆமா, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கைன்னா உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. மக்கள் பலவிதமான நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் ஸ்தோத்திரம் பொல்லானங்களுக்குள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா அந்த உலகத்துக்காக நம்பிக்கை அல்ல. சொல்லுங்க, இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கை அல்ல, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த ஒரு நம்பிக்கை. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வருவார், நான் அவரோடு கூட செல்லுவேன், நான் உயிர் தெழுவேன். அதனால எனக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை தந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, எனக்கு வீட்டை தந்தாலும் வீட்டின் மேல் நம்பிக்கை அல்ல, பைக்கு தந்தாலும் பைக்கின் மேல் அல்ல, காரை தந்தாலும் வேலையை தந்தாலும் நல்ல பொருளை தந்தாலும் எது தந்தாலும் என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல, நான் எடுத்து போகாத ஒன்றின் மேல் அல்ல, எடுத்து போகிற ஒரு நம்பிக்கை என்ன, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம் 35-36. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35-36 சற்றுன்னு கடந்து. ஆகிலும் புத்தியினனே, நீ விதைக்கிற செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சொல்றாரு என்னன்னா, அங்க இருந்த மக்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவனுக்கு, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனுக்கு என்ன இல்லைன்னா உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு புரிதல் இல்லை. சொல்லுங்க பார்க்கல, என்ன இல்லை? புரிதல் இல்லை. அவன் கேட்கிறான், மரித்தோர் உயிர்த்தெழுதல் எப்படி? அது 35ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்ல படிக்கிறேன், ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுதியிருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று ஒருவன் சொல்லுவான். ஆகிலும் அவன் கேட்கிறான், எப்படி வருவான் உயிர் தெழுதா? அவன் சரீரம் தான் கழுவி கெட்டு போச்சே, எப்படி வருவான்? அப்பதான் அவனை பார்த்து பவுல் திட்டாரு, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் வழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நல்ல கவனிங்க, உயிர் தேர்தலை குறித்து சிம்பிளா இந்த அதிகாரத்தில் அப்படியே சொல்றாரு. ஒரு சில வசனத்தை சொல்லி நான் அப்படியே கடந்து போகிறேன். என்னன்னா, உயிர் தேர்தலை குறித்த ஒரு புரிதல் அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். பவுல் அந்த புத்தீனமான உயிர் தேர்தல் இல்லாத, உயிர் தேர்தலை விசுவாசிக்காத அந்த ஆட்களுக்கு சொல்றாரு. பாருங்க 37ஆம் வசனம், நீ விதைக்க போகிற இனி விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை நீ விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வேறு விதையை நீ என்ன பண்ண விதைக்கிறாய். நீ விதைக்கும் போது எப்படி விதைக்கிற? மேனியை விதைக்கல. எதுனா, அப்போ நீங்க நெல்லை விதைக்கும் போது அது என்ன வருது? பச்சையா அது கதிர்கள் வருதுல, அதை விதைக்கல. எதை விதைக்கிறனா? நெல்லை தான் விதைக்கிறீங்க. எதை விதைக்கிறோம்? நெல்லைதான் விதைக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் மரிக்கும் போது எப்படி எதை விதைக்கிறான்? அவனை என்ன பண்றாங்கன்னா விதைக்கிறாங்க. அவனை என்ன பண்றாங்க? அவனை விதைக்கிறாங்க, விதைய விதைக்கிறாங்க. அல்லேலூயா. விதைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 38ஆம் வசனம், அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார்,
விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நல்ல கவனிங்க. சோத்ரம் அரிசியை விதைச்சா, நெல்லை விதைச்சா நெல்லுக்கேற்ற ஒரு மேனியை கொடுக்கிறார் பச்சையா. அல்லேலூயா. வேர்க்கல்ல விதைச்சா அதுக்கேற்ற மேனியை கொடுக்கிறாரு. கோதுமை விதைச்சா அதுக்கேற்ற மேனி என்ன பண்றாரு? அது கதிர் வருதுல்ல, அதுதான் மேனி. அது போல தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் மரித்த உடனே என்ன பண்ணப்படுறான்னா விதை போல விதைக்கப்படுறான், கல்லறையில விதைக்கப்படுறான். அவன் அந்த கல்லறையில விதைக்கப்பட்டவன அவன் சரீரம் செத்து போகுது, மண்ணோடு மண்ணா போகுது. அதே போல ஒரு விதை விதைக்கப்படும் போது அது என்ன பண்றதுன்னா அந்த விதை செத்து போகுது. செத்த உடனே பிறகுதான் அது என்ன பண்ணுது? ஒரு மேனிய வெளியே கொண்டு வருது. அது போலதான் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுவார்? அந்த விதைச்ச விதையானது புதிய மேனியை பெற்றுக்கொண்டு வெளியே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. புது சரீரமாய் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மார்க் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மறுரூபமாய் காணப்பட்டாராம். இந்த சரீரமானது வேதம் சொல்லுகிறது 54:15-54 சொல்லுகிறது, நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போதில நம்ம என்ன பண்ணுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். 52-54. 1 கொரிந்தியர் 15:50. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாய் இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பதான் சொல்றாரு, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதவில்லை, ஆனால் நமக்கும் உயிர் தெழுதவில்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க நினைச்சிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் பவுல் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு விளக்கி காட்டுறாரு. எப்படி தெரியுமா உயிர் தெழுதல் நடக்கும்? நீ செத்த பின்பு, ஸ்தோத்திரம், ஒரு விதை விதைச்சா அது மரிச்ச பின்பு புதுசா ஒரு மேனி வர்றது போல நீயும் செத்தினா மரித்தோந்து இயேசு கிறிஸ்து வரும்போது உன்னையும் என்ன பண்ண மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம உயிர்த்தெழ வைக்கிறதுக்காக தான் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர்த்தெழாவிட்டா இன்றைக்கு நாம உயிர்த்தெழுதல் இல்லை என்றுதான் இருந்து கொண்டிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்குன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே மரிச்சவங்களை அவர் முதலாவது எழுப்பி உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணாரோ மறுரூபப்படுத்தி நம்மை கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவன், வருகையை விசுவாசிக்காதவன், இந்த உலகத்து மேல் நம்பிக்கை உள்ளவன் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்த எந்த ஒரு விசுவாசமும் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 32ஆம் வசனம் படிங்க. 4வது காரியம் டக்குன்னு கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. 4வது காரியம் என்னன்னா, அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை, புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். எங்க வாழ்ற வரல வாழறாங்க. யாருங்க மரிச்சதுக்கு அப்புறம் என்னங்க கண்டாங்க? யார் பார்த்தா மரகணம் பரலோகமா நரகமா? எங்க யார் போனா என்ன தெரியும்? மரிச்ச பிறகு யாருக்குன்னா தெரியும்? அங்க போய் வேவும் போது தான் தெரியும். அங்க போய் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும்.
அதுதான் பவுல் சொல்றாரு ரோமர் 14:17 என்ன சொல்றாருன்னா, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. புசிப்பு குடிப்பு இல்ல. இந்த உலகத்தில் வாழ்றவன் என்ன பண்ணுவானா, எப்ப பார்த்தாலும் அதை புசிக்கிறது குறிச்சே என்ன இருக்கும். உண்மையாக போன வாரம் ஒரு பிரியாணி சாப்பிட்டேங்க. ரொம்ப நாள் எனக்கு ஆசை பிரியாணி சாப்பிடணும், மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை. மகள் சொல்லிச்சு, சிதப்பா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்கணுமா கேட்டுச்சு. இல்லை எவ்வளோமான்னு கேட்டேன். 400 ரூபாய். அம்மா அது மட்டன் பிரியாணியே எனக்கு வேணாம், மட்டன் பிரியாணியே வேணாம், எனக்கு இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன். கேட்குமா? உடனே போயிட்டு ஆர்டர் கொடுத்த உடனே வந்தது, பார்சல் வந்தது பாருங்க. நமக்கு தான் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்குமாச்சு. உடனே பிரிச்சு பார்த்தா ஒரே மட்டன் தான் இருக்கு, ஒரே பீஸ் தான் இருந்தது. நாம என்னைக்கோ ஒரு வாட்டி சொல்லுவாங்களே, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி மாதிரி சாப்பிடுறது மட்டனு. உடனே போன் போட்டேன், அந்த பில்லில் இருந்தது. அதுவும் 462 ரூபான்னு போட்டு வந்தான். 400 ரூபாய் தான் சொல்லிச்சு. அப்புறம் 462 ரூபான்னு போட்டது. போன் போட்டேன், எடுக்கவே இல்லை. விடுவேனா போட்டுக்கிட்டே 5 தடவை 6 தடவை போட்டேன். ஹலோ அப்படின்னா, ஐயா நையா நீ பிரியாணி பிரதர்ஸ் போட்டுக்கிற, இதையா பிரதரு திட்டின. நல்லா திட்டி விட்டேன். என்னன்னா சாப்பிட்றதுக்காகவே இந்த வயிறு இருக்குது. ஐயா அல்லேலூயா, சாப்பிட்றதுக்காகவே இந்த வயிறு இருக்கு. ஐயோ எப்பயோ ஒரு வாட்டி சாப்பிட்ற ஒரே ஒரு மட்டன் வச்சுட்டானே, ஒரு ஆதங்கம். அது கூட இல்லை, பரவாயில்ல, மட்டன் இல்லை கூட பரவாயில்ல. 450 ரூபா கொடுத்து வாங்கி ஒரே ஒரு மட்டன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, சமாளிக்க முடியல என்னால. எடுத்து 2 திட்டினாதான் எனக்கு ஒரு என்ன பண்ணுச்சு, ஒரு 250 ரூபா என்னாச்சு, கழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவரு 2 திட்டினா இவர் 250 ரூபா கழிச்சு. நையா நீ போட்டேன் ஒரே ஒரு மட்டன். அது போல தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், புசிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மத்தேயு 6:31-33 படிச்சு பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த உலகத்துக்காக தான் கவலைப்படுறோம், புசிப்பு குடிக்க தான் கவலைப்படுறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ புசிப்பு குடிப்புக்காக கவலைப்படாத. அதல்ல 33 சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். புசிப்பு குடிப்பு அல்லப்பா, தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த புசிப்பு குடிக்கிற ஆளு எப்பேற்பட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையாக கடந்த வாரம் நான் வேதத்தை படிக்கும் போது அந்த வசனம் எனக்கு பார்த்தீங்கன்னா தென்பட்டது. படிங்கப்பா அந்த காரியத்தை சொல்லி அடுத்த குறிப்பு சொல்லி முடிக்க போறேன். ஏசாயா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13-14. நீங்களோ சந்தோஷித்து கழித்து திராட்சரசத்தை குடித்து நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை. நல்லா கவனிங்க. சொல்றாரு, மாட்டு இறைச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டு இறைச்சி. நீங்களும் சந்தோஷத்தை கழித்து ஆடு மாடுகளை அழைத்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க. புசிக்கிறது தப்புல, குடிக்கிறது தப்புல, அல்லேலூயா, எந்த கறியும் சாப்பிடுறது தப்பில்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கை அதுதான் சந்தோஷமா இருக்கக்கூடாது. எது? புசிக்கிறது,
கழித்து சொல்ல சந்தோஷித்து என்ன பண்றோம் நம்ம? அதுதான் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படி என்று இருந்தா மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் நிவர்த்தி ஆவதில்லை. அது பாவமா? தேவன் மேல பரலோகத்தை குறித்ததான் அந்த புசிப்பு குடிப்பு இல்ல, பரலோகத்தை குறித்ததான அந்த நம்பிக்கை இல்லாம, உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாம சாப்பிடுறது மட்டும் குடிக்கிறது மட்டும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி? அது அக்கிரமமா தேவ பிள்ளைகளே? நீங்க 12ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க புசிக்கிறது குடிக்கிறதுல ரொம்ப நாட்டமா இருக்கிறான் பாருங்க. சந்தடிகளினாலும் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலை உண்டவர்கள் பட்டயத்தால் கொலை உண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. இவன் புசிச்சு குடிச்சு சும்மா அப்படியே அழகா இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, யுத்தமே இல்லை. சொல்லுங்க, என்ன இல்ல? யுத்தம் இல்லை, யுத்தத்தை காணல, ஒருத்தர் அவன் சாவல. அதனால அவனுக்கு ரொம்ப களிப்பா இருக்கிறான். புசிப்பு குடிப்பு நமக்கு என்ன, எந்த பிரச்சனை இல்லையா? சாப்பிடுறதா நம்முடைய வாழ்க்கை, குடிக்கிறதா நம்முடைய வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை இப்படியே ஜாலியா போகட்டும். ஏழாம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். அந்த இடம் தரிசன பள்ளத்தாக்கு எப்பேற்பட்டதா இருந்ததுன்னா, யுத்தத்தை காணாதபடிக்கு சந்தோஷமா இருந்தது. அது மகா வடிவான அழகான ஒரு பள்ளத்தாக்கா இருந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு தான் நம்மளை படைச்சிட்டாரு, நல்லா குடிக்க தான் படைச்சிருக்கிறாரு. அருமையான நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவத்துக்கு நான் சொல்றேன், சாப்பிட்றதுனால தவறு இல்லை, நல்லா சாப்பிடுங்க. ஆனா இந்த காலத்துல சொல்றாங்க, நீ நிறைய சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வியாதி வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் கை கொடுறது கிடையாது. நான் கை கொடுறது இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறோம். இங்க சொல்லப்பட்டது பயங்கரமான ஒரு காரியம், பயங்கரமான குடி. காரணம் என்னன்னா, அருமையானவர்களே, இவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க? குடிக்கிறதுல புசிக்கிறதுலாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். பரலோக ராஜ்யமாவது நரகமாவது, உயிர் தெழுதலாவது வேற எதனாவது. ஏதுவா இருந்தா எனக்கு என்ன? யார் பார்த்தது? நான் நல்லா தானே இருக்கிறேன், சூப்பரா வேலைக்கு 3 வேலையிலும் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிடுறேன். 3 வேலையும் கொக்கோ கோலா என்ன, பிராந்தி என்ன சரக்கு என்ன, எல்லா சரக்கும் போட்டுக்கு தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். குடிக்கிறேன், சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்றேன். எனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டிப்பா? கண்ணுக்குட்டிக்கு வறுப்பாரு, அங்கே போயிட்டு சும்மா போட்டு வருன்னு வறுப்பாரு, ஈசலை வளர்க்குற மாதிரி வறுப்பாரு. சாவுடா சத்த பயலன்னு, சாவுடா. யார் உங்களை சொல்லப்பா? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. சொல்லுங்க, அதனால ஆவியில நிரம்புங்கன்னு சொல்றது. களி கூறுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்துக்குரியதல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த உலகத்து மேல கவலை வைக்காதீங்க. காசு இல்லையா, சாப்பாடு இல்லை, ஓகே போட்டோம், ஏசுதான் எனக்கு. சாப்பாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலா, குடிக்கிறதுக்கு உடுக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் எனக்கு இயேசு போதும். சொல்லுங்க பாலாம். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா,
பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நோக்கம் அதுதான். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது நான் உயிர்த்தெழுவேன். இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறி, அழிந்து போகிற சரீரம் உயிரடைந்த சரீரமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த விதை விளையாட நேரம் ஒரு வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிற 5வது காரியம், டக்குன்னு முடிச்சிடலாம். 33ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5:33. மோசப்போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனம் ஏன் சொல்றாருன்னா, மோசம் போகாதிருங்கள், ஆகாதன சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். இந்த வசனத்தை ஊழியக்காரங்க நாங்க எல்லா வாயின் வார்த்தைக்காகவும் பிரசங்கம் பண்ணுவோம். ஆகாத சம்பாஷணை பண்ணாத, அங்க பேசாத, இங்க பேசாத, இவங்க கிட்ட இப்படி பேசாத, இந்த வார்த்தை பேசாத, அதெல்லாம் சொல்லுவோம். நாங்க எத்தனை தடவை எடுத்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் இந்த வார்த்தையை சுத்திகரிப்பு கூட்டத்துல, மற்ற கூட்டத்துல. ஆனா இந்த இடத்துல ஆகாத மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று ஏன் சொல்றாருன்னா, இந்த ஆகாத சம்பாஷணை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இல்லை என்றதான சம்பாஷணை, உயிர்த்தெழுதலுக்கு எதிரான சம்பாஷணை, குடிப்போம் புசிப்போம் நாளைக்கு சாவோம் என்றதான சம்பாஷணை, உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் என்றதான சம்பாஷணை, இந்த உலகத்திலே நம்ம வாழ்ற இயேசு எப்படி வந்து நமக்கு வருவார் என்றதான ஒரு சம்பாஷணை, உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு அவநம்பிக்கையான பேச்சுக்கள் அங்கே காணப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல அருமையானவர்களே, இந்த செழிப்பின் உபதேசம் ஒரு சிலர் இருக்கு. இந்த செழிப்பின் உபதேசம் உள்ளவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, நான் 200 நாள் வாழ்வேன், நான் 150 நாள் வாழ்வேன், நான் 500 நாள் வாழ்வேன் சொல்லுவானுங்க. செழிப்பின் உபதேசம் ஆளு. ஆனா பாதியிலே புட்டுக்குன்னு போயிடுவாங்க. எத்தனை நாள் வாழ்வாங்களா? ரொம்ப நாள் வாழ்வேன், நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன், நீ எல்லாம் செத்து போங்க, நான் அழகா கார்ல போய்கிட்டே இருப்பேன், நீங்க எல்லாம் செத்து போவாங்க. தவறான உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்த பிற்பட்ட ஆளுனா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்த நம்பிக்கையற்றவர்கள். இவரு 150 நாள் 150 வருஷம் வாழ்றதுக்காக இயேசு கிறிஸ்து வராம இருப்பாரா? அவர் 150 வருஷம் கழிச்சு வரலாம், 150 நாள் கழிச்சு வரலாம், அடுத்த நிமிஷம் கூட வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தாராளமான பிரசங்கம். இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, உயிர்த்தெழுதலுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இயேசு கிறிஸ்து வருவார் என்றதான அந்த பிரசங்கமே கிடையாது. உயிர்த்தெழுதல் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார் என்றதான பிரசங்கம் கிடையாது. உயிர்த்தெழுதல்னால உனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு, அதுதான் பிரசங்கம் இன்னைக்கு. அதுவும் வேணும். போன வாரம் அதான் நம்ம கேட்டோம். அற்பமான மனிதர்களை வல்லமை கொடுத்து அற்புதமா மாற்றினார், கேட்டோமே. உயிர்த்தெழுதல் வல்லமை என்பது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சொத்து கொடுக்கிறது, சுகம் கொடுக்கிறது, அதை கொடுக்க, இதெல்லாம் ஒரு பார்த்தா சாதாரண ஒரு காரியம். ஒரு மனுஷன் ஜீவியத்தை மாத்துது பாரு, அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இங்க பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் அப்படியே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் குறிச்சு இல்லாத உயிர்த்தெழுதல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எடுக்க வேணாம், நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. அங்க சதுசேயர் கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதே போல மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 to 29 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட உயிர்த்தெழுதலை குறித்து தவறா கேட்கிறாங்க. உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்றாங்கன்னா தவறான ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் பேசுறாங்க. உயிர்த்தெழும் போது ஒரு சகோதரி இருக்கிறா, உயிர்த்தெழுந்தா மறுமையில அவள் யாருக்கு காணாம புருஷன் மனைவியா இருப்பேன்னு பேசுறாங்க. உயிர்த்தெழுதலை குறித்த தவறான சம்பாஷணை சொல்லுங்க பார்க்கலாம். தவறான சம்பாஷணை, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பான எண்ணம் உள்ளவங்க தான் உயிர்த்தெழுதலை தவறா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பார்க்க, தப்பான எண்ணம் கொண்டு இருக்குது. சொல்லுங்க, தப்பான எண்ணம் கொள்றானுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் குறித்து பிரசங்கம் பண்ணா இவனுங்க கேட்கிறாங்க, என்னது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல யாருக்கு அவன் மனைவியா இருப்பா? ஆண்டவர் சொல்றாரு, அங்க கொடுப்பவனும் கொள்பவனும் கிடையாது, எல்லாரும் தேவ தூதரை போல தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த தப்பா பேசுறவன் பாத்தீங்கன்னா தவறானவனா இருப்பான். ஒரே காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10-15 வசனம் முடிச்சிடுறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரையிலும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து களவாய் கொண்டு போயிட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். நல்லா கவனிங்க, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே எந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? அந்த காவலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து அவர் உயிர் தெழுதல்னு சொல்லி பொய்ய பரப்புறானுங்க. பொய்க்காரனுங்க. சொல்லுங்க, பொய்க்காரனுங்க, பொய்யனுங்க. சொல்லுங்கப்பா, உங்களையா சொன்ன நானு? அப்படி பொய் சொன்னானுங்க. பாத்தீங்கன்னா சொன்ன ஆறு யாரு நம்ப? கசாப்புக்காரன் தான் நம்ப. பாத்தீங்கன்னா அவன் சொன்னதுதான் நம்பிட்டானுங்க எல்லாரும். இவனுங்க போய் சொன்னானுங்க பாருங்க, நாங்க தூங்குற நேரத்தில் அவருடைய சீசர்கள் வந்து களவாயிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நம்புறாங்க தவிர இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றுதான் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. என்னது நம்பல? எதை நம்பல? இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுத நம்பல. யாருன்னா என்னன்னா நீங்க டிவியில இன்னைக்கு நோண்டிக்கின்னு இருக்காதீங்க. செல்போன உயிர் தெழுதலை குறித்து தவறா பிரசங்கம் பண்ணாங்கன்னா கேட்காதீங்க. இன்னைக்கு தவறான பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்ற பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. உயிர் தெழுதல் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. ரகசிய வருகை இல்லைன்னு பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம 1000 வருஷ அரசாட்சியில இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான சம்பாஷணை இன்றைக்கு பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசம் போயிடாதீங்க. சொல்லுங்க, மோசம் போகாதீங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட். Thank you Lord Jesus.
ஆஃப் பண்ணாத ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருந்தீங்க பார்க்கலாம். சோத்ரம் அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாம். ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய தவறான உயிர்த்தெழுதலுடைய தவறான கண்ணோட்டம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னாங்க. ரெண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் மேல நம்பிக்கை உள்ளவளா இருந்தாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மேல புரிதல் இல்லாத ஆட்கள். அப்புறம் புசிப்போம் குடிப்போம் இருக்கு வந்தாங்க. ஆகாத சம்பாஷணம். சொல்லுங்க, தவறான பேச்சு, உயிர்த்தெழுதலை குறித்து தவறான பேச்சு. எல்லாரும் செபிப்போம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்ததுக்காக நன்றி.